கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, நீங்கள் ஒரு புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். மாதரார் தொழுதேத்தும் மாண்புடையாள் கோவிலில் கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த கோவிலுக்கு வந்து கூடியிருப்பதால் உங்கள் நெஞ்சத்திலே அருள் பூத்திருக்கிறது. காரணம், பெண்மை என்னும் உடலுக்கு உண்மை உயிராக திகழ்ந்த மாதாவை காண வந்திருக்கிறீர்கள், காண்கிறீர்கள். இந்த மரியா என்ற பெயர் அருள் பெறல் மரபின் பெரும் பெயர், ஒரு மரபிலே வந்த பெரும் பெயர். அந்த கைகளிலே தாய்க்கை, தாயின் கைகள், தாய்க்கை, தாயின் கைகள். தாயின் கைகளிலே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். ஒரு கையிலே உலக மீட்பர், இன்னொரு கையிலே செங்கோல். உலக மீட்பர் நமக்கு தெரியும். செங்கோல் அரசாட்சி செய்வதற்கு, அரசு மாற்றம் பெறுவதற்கு அடையாளமானது என்று சொல்லித்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பாசுரங்கள், கேளறு பாசுரங்கள், 11 பாசுரங்கள், இவைகளை சொல்லித்தான் இதை நமது நாடு சுதந்திரம் பெற்றபோது கூட மாற்றி கொண்டார்கள், ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்காக என்று நாம் வாசித்திருக்கிறோம், பார்த்தோம். கேளறு பதிகங்கள் கூட விஞ்ஞான முறைப்படி பார்த்தால் பூமிதான் அண்டத்தின் சென்டர் என்று எண்ணிய போது எழுதப்பட்டது. அப்படி அல்ல, சூரியன் தான் இந்த அண்டத்தின் சென்டர், மையம் என்பது விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகின்ற பாடம். எனவே காரணங்களும் வெளிப்பாடும், ரீசன் அண்ட் ரெவலேஷன், இரண்டும் இரட்டை குழந்தைகள். ரீசன் அண்ட் ரெவலேஷன், சூப்பர் நேச்சுரல் ரிலிஜன், நேச்சுரல் ரிலிஜன் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதையெல்லாம் வித்தியாசப்படுத்துவதற்கு இது முக்கியமான காரணம். இன்றைய நற்செய்தியின் வாசகத்தின் அடிப்படையிலும், முதல் வாசகத்திலே தந்தை வாசிக்க கேட்ட அந்த அடிப்படையிலும் என்ன மைய கருத்து? அவர்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியாது. கடவுளுக்கு கீழ்ப்படிவதை விட நாங்கள் எப்படி மனிதருக்கு கீழ்ப்படிய முடியும்? எனவே மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்றால் என்ன? மனச்சான்றுக்கு கீழ்ப்படிதல். ராயப்பரும் அருளப்பரும் நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் எங்களால் இருக்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எண்ணத்திலே ஒரு திண்ணம் இருந்தது, உறுதிப்பாடு இருந்தது, எந்த நிலைமைக்கும் போகக்கூடிய ஆற்றல் இருந்தது, தெளிவு இருந்தது. இப்படி கடவுளுக்கு கீழ்ப்படிவதா, அந்த கடவுள் ஏவுகின்ற மனச்சான்றுக்கு கீழ்ப்படிவதா, அல்லது அன்னையினுடைய இன்னொரு கரத்தில் இருக்கிற செங்கோல் சுட்டிக்காட்டும் சில அரசாங்க சக்திகளுக்கு அடிமையாவதா என்பதெல்லாம் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்படுகிற சவால் நிறைந்த கேள்விகள். ஹென்றி தி 8th இதை கேள்விப்படாமல் வரலாற்று மாணவர்கள் இருக்க முடியாது. 1649 காலங்களிலே, 17வது நூற்றாண்டிலே லண்டன் மாநகரிலே அரசராக இருந்தவர். அவருக்கு லார்ட் சான்சலர் என்று தாமஸ் மூர் என்பவர் இருந்தார். அவர் ஒரு சட்டத்தை போட்டார். அவருக்கும் திருச்சபைக்கும் பிரச்சனை வந்தது. அவர் ஒரு சட்டத்தை போட்டார், த ஓத் ஆஃப் சூப்ரமசி என்று பெயர். அதாவது அரச மேலாண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற சத்தியத்தை எடுக்க வேண்டும்.
எல்லோரும் பயந்து விடுவார்கள். அரசன் சொல்லுகிறான் அல்லவா, அதிகாரத்தில் இருக்கிறான் அல்லவா, பயந்து விடுவார்கள், எடுப்பார்கள். அப்படியே அப்படித்தான் கிறிஸ்தவ மதமும். ஒரு அரசன் மாறினான், அது ஸ்டேட் ரிலிஜன் என்று மாறியது. நிறைய பேர் கிறிஸ்தவத்திற்கு வந்தார்கள். அதிலே சில பேர் புனிதத்தன்மை போய்விட்டதோ என்று ஃபூகா முந்தி உலகத்தை விட்டு ஓடு என்று தவம் புரிய ஓடினார்கள். அதிலே வந்தவர்கள் தான் இந்த வனத்த சின்னப்பர், அந்தோணியார், பவுல் போன்றவர்கள் எல்லாரும். எனவே அப்படித்தான் எல்லா சமயங்களிலும் இருந்தது. ஸோ அப்படி இந்த ஓத் ஆஃப் சூப்ரமசி என்ற அந்த மேலாண்மை, ஆதிக்க மேலாண்மை என்ற அந்த சத்தியத்தை எடுக்காத காரணத்தினால் அவரை மரண தண்டனைக்கு கொடுக்கிறார்கள். அவர் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு அஞ்சினாரா? தாமஸ் மோர் மனச்சான்றுதான் பெரிது என்று எண்ணினார். அதற்காகத்தான் நான் இன்றைக்கு கூட தாமஸ் மூர் என்ற பெயரிலே பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மனச்சான்றை வளர்க்க வேண்டும். மழுங்கடிக்கலாம், ஒரே காரியத்தை பார்த்து பார்த்து அது தவறு என்றே போய்விடாது. ஒரு ரூமில் அழுக்கு இருந்தால் முதலில் நுழையும் போது திம்மல் வரும். நீங்கள் 2வது முறை 3வது முறை போன்னு பார்த்தீர்கள் என்றால் யூ பிகம் இன்னர்டு, அதிலே பழகி விடுவீர்கள், அது திம்மலே வராது. அதே போல தான் பாவ வாழ்க்கையும், அதே போல தான் மனச்சான்றினுடைய கூர்மையும் மழுங்கடிக்கப்பட்டுவிடும். ஒரு முறை தவறு செய்கிற போது குத்தும், தூக்கம் வராது. உடனே நான் ஸ்டிமுலிக்கும் ரெஸ்பான்ஸுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை நீக்க வேண்டும் என்று உடனே ஒரு மன்னிப்பு கேட்போம். உடனே அதை சரி செய்து விடலாம் என்று எண்ணுவோம். போக போக பழகிவிட்டால் தவறுகள் பழகிவிடும். ஆனால் இந்த தாமஸ் மூர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வேண்டும். அவர் என்ன சொன்னார்? நான் இந்த ஓத் ஆஃப் சூப்ரமசி, அரச மேலாண்மைக்கு பிரமாணிக்கம் செய்து சத்தியம் செய்து தரமாட்டேன். காரணம் அது என் மனச்சான்றுக்கு விரோதமாக இருக்கிறது. எனவே நீங்கள் என்னை தூக்கு தண்டனைக்கு போடலாம். பட் ஐ சே திஸ், ஐ டை த கிங்ஸ் குட் சர்வன்ட் பட் காட்ஸ் ஃபர்ஸ்ட் என்று சொல்கிறார். அரசனுக்கு ஒரு நல்ல சிறந்த ஊழியனாக நான் இறக்கப் போகிறேன். ஆனால் அதைவிட கடவுளுக்கு முதல் சிறந்த ஊழியனாக மரணிக்கப் போகிறேன் என்று சாவை ஏற்றுக்கொண்டார். இந்த சீடர்கள், திருத்தூதர்கள், நாங்கள் கடவுளுக்கு தானே கீழ்ப்படிய வேண்டும். உன்னுடைய ரெல்ம் வேற, என்னுடைய ரெல்ம் வேற. அதனால்தான் ஸ்டேட் ரிலிஜன் செப்பரேஷனே வந்தது. அது அமெரிக்க நாட்டில் மட்டுமல்ல, ஐரோப்பாவிலும் எல்லா நாடுகளுக்கும் தேவையானது. ஸ்டேட் வேறு, ரிலிஜன் வேறு, இதனுடைய வழிபாடுகள் வேறு, அதனுடைய செரிமனிகள் வேறு. அதில் குழப்பிக்கொள்ளக்கூடாது. உன்னுடைய ரெல்ம் வேறு, என்னுடைய ரெல்ம் வேறு. இதில் அடிப்படை புரிதல் இல்லாதது நமது நாட்டிலும் இருக்கிறது. இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். மனச்சான்றுதான் பெரிது என்று கருதி தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாதவர், ஆனால் அதற்காக துன்பப்பட்டவர் கலீலியோ. இன்றைக்கு கலீலியோவை பற்றி பேசாமல் விண்வெளி ஆராய்ச்சி நடக்க முடியுமா? அவர்தான் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது, சூரியனையும் சுற்றி வருகிறது என்று சொன்னவர். அவர் ஒரு மத குருமார், ரோமன் கேத்தலிக் பிரீஸ்ட் தான். அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக அவருக்கு தண்டனை கொடுத்ததே திருச்சபை தான். உடல் முடியாமல் இருந்தபோது தூக்கி வந்து இன்குவிசிஷன், அந்த இன்குவிசிஷன் என்றால் திரிவு கொள்கை விசாரணை. அந்த இன்குவிசிஷன் சமயத்தில் ஏறக்குறைய 1642 ஆண்டுகளிலே இன்குவிசிஷன் நடந்தது. கேள்வி கேட்பாடு இல்லாமல் இவர்களுடைய கொள்கைக்கு ஒத்து வரவில்லை என்றால் அவர்களுக்கு தண்டனை. இன்குவிசிஷன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி என்று ஒரு படம் இருக்கிறது. அதில் இந்த இன்குவிசிஷனை பற்றி ரொம்ப நையாண்டித்தனமாக ஒரு பாடலும் இருக்கிறது. எத்தனை மாசற்றவர்களை நாம் கொன்று குவித்தோம் என்பதை பற்றி அதில் இருக்கிறது. இந்த கலீலியோவை நீ சொல்லுவது விவிலியத்திற்கு எதிராக இருக்கிறது. விவிலியத்தில் இருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது? யோசுவா என்று நினைக்கிறேன், அந்த சூரியனை இப்படி நிறுத்துவார். அந்த நாள் முடிவதற்குள் இந்த சண்டை தீர்ந்து விடாது, நான் வெற்றி கொள்வேன் என்பதை காட்டுவதற்காக ஒரு உபமான முறையிலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை லிட்ரலாக அப்படியே எடுத்து பொருள் கொண்டு புரிந்து கொண்ட ஒரு சமூகம் இருந்தது.
அப்போ அந்த கலிலேயா சொன்னது விவிலியத்திற்கு எதிராக இருக்கிறதே என்று நினைத்து அதற்காக அப்புறம் ஜான் பால் II பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார். அப்புறம் அவருடைய கலிலேயோவினுடைய சிந்தனைகளை ஏற்றுக்கொண்டது. அது ஒரு புறம். ஆனால் இந்த கலிலேயோவிற்கு மரண தண்டனை கலிலேயோவுக்கு சொன்ன போது என்ன சொன்னார் தெரியுமா? அதை ஏற்றுக்கொண்டு அப்படி முழங்காலில் இருந்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் போகும்போது சொன்னது தான் நம்முடைய உள்ளத்தை கூர்மைப்படுத்துகிறது. Yet the earth goes around the sun. பாருங்க, நான் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு மரண தண்டனை விதிக்கிறீர்கள். நான் சொல்லுவது உங்கள் கொள்கைக்கு முரணாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்கிறேன். எட் இருப்பினும் போகும்போது எவ்வளவு துணிச்சல் இருந்தால் அவர் அதை சொல்லி இருக்க முடியும். எட் த எர்த் கோஸ் அரவுண்ட் த சன். ஒரு பெரிய அகில உலக திருச்சபை, அதுவும் 17ஆவது நூற்றாண்டிலே போப்பாண்டவர்கிட்ட தான் உலகமே இருந்தது. கடைசியாக முசோலினி, ஹிட்லர் இந்த சமயத்தில் தான் போப்பாண்டவருக்கு இவ்வளவு லேண்டு வேண்டாம் என்று பிடுங்கி கொண்டு அவரும் எங்களுக்கு வேண்டாம் என்று ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்தார். அவர் அந்த நெப்போலியனை பார்த்து என்ன சொன்னார்? நெப்போலியன்லாம் அவருடைய இருந்த பவரை பிடுங்கினாங்க. இட் வில் நாட், இட் மஸ்ட் நாட், ஐ வில் நாட். நோன் போசிமூஸுங்கிற வார்த்தை ஃபேமஸ் ஆனது. அது எதிலேருந்து வந்தது? நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது என்ற அந்த ராயப்பர் அருளப்பர் சொன்ன வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட ஃப்ரேசஸ், சொற்றொடர்கள். ஐ வில், இட் வில் நாட், ஐ வில் நாட், இட் மஸ்ட் நாட் என்று சொல்லி நெப்போலியனோடவே வாக்குவாதம் போட்டார். நெப்போலியன் அவரை சிறைப்பிடித்தார். எனவே அந்த சமயத்தில் பவர், சக்தி வாய்ந்த அந்த சமயத்தில் இந்த கலிலியோ மரணத்தை ஏற்றுக்கொண்டு தன் மனச்சான்று தன் ஆராய்ச்சிக்கு எதிராக இருக்கிறது என்பதை நன்றாக அறிந்து, வலி அறிய வேண்டும். வள்ளுவருடைய வார்த்தைகள் தான் வலி. உன் வலிமை என்ன? நீ எதிர்ப்பதற்கு முன்னால், நீ சொல்லுவதற்கு முன்னால் உனக்கு கிளாரிட்டி, தெளிவு இருக்க வேண்டும். தெளிந்த நீரோடை போன்ற சிந்தனை வேண்டும். உரசி பார்க்க வேண்டும், ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்படி செய்கிற போது தான் இந்த துணிச்சல் வருகிறது. இந்த சீடர்கள், அந்த அப்போஸ்தலர்கள் அல்லது திருத்தூதர்கள் என்று சொல்லுகிறோமே, அவர்கள் என்ன பெரிய மனிதர்கள் என்று நினைக்கிறீர்கள்? நேற்று சொன்னேனே, சில பேர் காட்டி கொடுத்தார்கள், சில பேர் ஓடிவிட்டார்கள், பல பேர் எனக்கு இவருக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள், வீட்டை பூட்டி கொண்டு இருந்தார்கள். இந்த சிறையிலேருந்து இன்றைக்கி முதல் வாசகம் பாருங்கள். சிறையில் பூட்டப்பட்டவர்கள் வெளியே போயிருக்கிறார்கள். யார் திறந்தது? நாம் பூட்டினால் வீடு, நம்மை பூட்டினால் அதற்கு பெயர் சிறை. இவர்களை பூட்டி வைத்திருக்கிறார்கள். சாவி இன்னொருவரிடம் இருக்கிறது, ஆனால் அவர்கள் அங்கே இல்லை. ஆவியின் கொடைகளை பெற்றவர்களை நீ என்ன செய்தாலும் பெயர் கெடுக்க முடியாது. நீ கெடுப்பதாக நீ மனக்கோட்டை கட்டி கொண்டு இருக்கலாம். உனக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டதாக நீ எண்ணலாம், ஒரு காரியத்தை தடுத்து விட்டதாக எண்ணலாம். ஆனால் ஆவியின் வரங்களை பெற்றவர்கள் அளவின்றி அருளை பெற்றிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். நேற்றைய முதல் வாசகத்திலே முதல் வரியிலேயே இருக்கிறது, அவர்கள் உள்ளம் பொறாமையால் நிறைந்திருந்தது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று சொல்லுகிறோமே, தமிழ் கல்ச்சர் என்று சொல்லுவது மட்டுமல்ல, இந்த திராவிட இனம் மட்டுமல்ல, உலகமே அப்படி சொல்லிக்கொள்ளலாம். அவரவர்களுடைய பண்பாட்டை பற்றி சொல்லிக்கொள்ளலாம். எனக்கு என்ன தோன்றுகிறது? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய பொறாமை அல்லது செல் என்று கூட சொல்லலாம். செல்லோடு தோன்றிய மூத்த குடி. செல்கள் இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது. நல்லது செய்வதற்கும் செல் தேவைப்படுகிறது, கைபேசி. தீமை செய்வதற்கும் அந்த செல் நம்மை வழிவகுக்கிறது. ஆனால் இந்த பொறாமை என்பது தொடக்கத்தில் இருந்தே வருகிறது. அதுதான் காரணம். காயின் ஆபேல், ஃப்ரெட்ரசைடல் கான்ஃப்ளிக்ட் என்று சொல்கிறார்கள். சகோதரத்துவம், சக உதரத்திலிருந்து பிறந்த அந்த சகோதரர்கள் வெறுத்து கொள்வதற்கு காரணம் என்ன? பொறாமை. அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன. 2 இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 இடத்தில் இந்த வார்த்தை. எந்தெந்த இடத்தில்?
ஒளிந்து கொண்டான். ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொண்டனர். அப்பொழுது யார் கூப்பிடுகிறார்? கடவுள் கூப்பிடுகிறார். அவருக்கு என்ன, அவங்க எங்கே ஒளிஞ்சிருக்காங்கன்னு நாலேஜில் குறைவு இருக்குதா, அறிவில் குறைவு இருக்கா, கண்டுபிடிக்க முடியாதா கடவுளால்? எங்கே இருக்கிறாய்? அது ஒரு ட்ராமா, நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்ட ஒரு வசனங்கள். எங்கே இருக்கிறாய்? நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் கூப்பிட்டு ஆடைகளை, மரத்தினாலான ஆடைகளை கொடுக்கிறார். அவர்கள் நேக்கட்டாக இருப்பது தெரிகிறது. அப்போது பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கண்கள் திறந்தன என்று சொல்லப்பட்ட வார்த்தை. அதே வார்த்தை இயேசு உயிர்த்த பிறகு எம்மாவூசு சீடர்களோடு இயேசு நடந்து சென்றார். இயேசு இன்டிஃபரண்டாக போயிருக்கலாம், பாராமுகமாக போயிருக்கலாம். நாம் ஏன் மற்றவர்களை பார்த்து பாராமுகமாக இருக்கக்கூடாது? நாமே முயற்சி எடுக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு காரணம். நாம் யாரையும் விட்டுவிடக்கூடாது. எல்லோரும் கடவுளுடைய சாயலில் படைக்கப்பட்ட மக்கள், கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கிறீர்கள். அதனால் ஒருவர் ஒருவருக்கு சகோதரர். நண்பர்களை நீங்கள் தேர்ந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. நண்பர்களை, எனக்கு பூசம் ஃப்ரெண்ட், எனக்கு அவனை பார்த்தா தான் பேசணும், அவனோட தான் நான் சாப்பிடணும். சகோதரர்களை, சகோதரிகளை, பெற்றோர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற கொடை. மூக்கு இங்கே வச்சு, மொழி இங்கே வச்சு, அழகாக எனக்கு ஒரு அம்மா வேணும்னு நான் நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு என்னுடைய அம்மா தான் அழகு. அழகு, நேற்று சொன்னேன், டோட்டா புல்க்ரா அப்படின்னா டோட்டல் பியூட்டி. 6ஆம் சின்னப்பர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் இறுதியில் மாதாவுக்கு கொடுத்த அடைமொழிதான் முழு மொத்த அழகே என்று மரியாளை அழைத்தார். டோட்டா புல்க்ரா. நான் கூட பாஸ்வேர்டு வச்சுக்கிருவேன் கம்ப்யூட்டரில், புல்க்ரா அப்படின்னு வச்சுக்கிருவேன். பியூட்டி, அழகு. எனவே நண்பர்களைத்தான் நாம் தேர்ந்து கொண்டோம். ஆனால் அந்த நண்பர்களையுமே கடவுள் என்ன சொல்லுகிறார்? தான் சாவதற்கு முன்னாலே உங்களை நண்பர்கள் என்று அழைத்தேன் என்று சொல்லுகிறார். நம்மை அவர் அந்நியர்களாக பார்க்கணும். இந்த அன்னை மரியாளும் இந்த தமிழ் கலாச்சாரத்திலும், இந்திய கலாச்சாரத்திலும், உலக கலாச்சாரத்திலும் அந்நிய மயமாக்கப்படாத ஒரு கன்னிகையாக இருக்கிறாள். இங்கு வருவோர் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. செவ்விலக்கியங்களிலே சொல்லுகிறார்கள், கருவயிறு உருக, கருவயிறு உருக என கடம்படுவோரும், செம்பொருள் வாய்க்க என செவிசார்த்துவோரும். ஏதாவது நல்ல பொருள் கிடைக்குமா என்று காதை கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்க வருகின்ற நண்பர்கள், பக்தர்கள் எண்ணிக்கையும், கருவயிறு உருக, எனக்கு அந்த இயேசுவை போன்ற ஒரு குழந்தை வேண்டும். இயேசு பெண் பிள்ளையாக கூட இருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம். பர்த் டெபிசிட் இந்த பெண் பிள்ளைகளுக்கு எதிராக நிறைய நடக்கிறது. அதற்காக அப்படி சொல்லுகிறேன். ஏதோ என்னுடைய கரு வயிறு உருக என்று வருவோரின் எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அப்படி என்ன இந்த சீடர்கள் செய்தார்கள்? அவர்கள் வாழ்ந்தபோது உங்களுக்கு தெரியும், அந்த சமாரிய இந்த உருமாற்றம் இருக்கிறது அல்லவா? தவக்காலத்தில் கூட அந்த பாடம் நமக்கு வரும், காஸ்பல் வரும், உருமாற்றம். அந்த உருமாற்றத்தில் யாரை பார்க்கிறார்கள்? பிதாவை பார்க்கிறார்கள், மோயிசனை பார்க்கிறார்கள், எலைஜாவை பார்க்கிறார்கள். இறங்கி வருகிறார்கள். அங்கே இருந்து விடலாமா என்று கேட்கிறார்கள். 3 கூடாரங்களை அமைப்பு. அந்த அளவிற்கு அழகு, இதுவரைக்கும் கண்டிராத அழகு. ஆனால் இறங்கி நீங்கள் அவருக்கு செவி சாயுங்கள் என்ற வார்த்தை கேட்கிறது. செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்த்தால் இறங்கி போங்கள், எருசலேமை நோக்கி போங்கள், வரும் யதார்த்தங்களை எதிர்கொள்ளுங்கள், சந்தியுங்கள் என்பதுதான் அதனுடைய பொருள். வரும்போதே சமாரியர்களை பார்த்தபோது அந்த சீடர்களில் ஒருவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, இவர்கள் மேல் நெருப்பு மழை பொழிய வையும் என்று. இப்போதுதான் உருமாறினார். அந்த உருமாற்றத்தை பார்த்தீர்கள். அந்த உருமாற்றத்தில் இருந்த ஒருவர் எலைஜா. எலைஜாவினுடைய பின்னணி என்ன? பால் தேவதைகளுக்கு ஊழியம் புரிந்த குருக்கள் 800 பேரை அவர் நேரடியாக சேலஞ்ச் பண்ணினார்.
சேலஞ்ச் பண்ணி, வாங்க நீங்கள் பொய் கடவுள்களுக்கு பூசைகள் வைக்கிறீர்கள், உண்மையான கடவுள் யார் என்று காட்டுகிறேன் என்று அவர்களுக்கு சவால் விட்டு, அதிலே 400 பேர் போல தான் வந்தாங்க. அந்த 400 பேரை போல வந்து அவர்களுடைய வழிபாடு எடுபடவில்லை. உடனே அவர்கள் மேல் நெருப்பு மழை பொழிந்தார் என்று இருக்கிறது விவிலியத்தில். பாருங்க, எலைஜாவை பார்த்தார்கள், பார்த்து போகிற போதே மனித இயல்பு அப்படி பாவம் செய்யக்கூடிய இயல்பு. Oftentimes we are not wicked, but we are weak. வீக்னஸ் வேறு, விக்கெட்னஸ் வேறு. சில பேர் ஊறி திளைத்திருப்பார்கள் அந்த பாவத்திலேயே, அது வேறு. அவர்களுக்கு அட்மானிஷன் மோனித்தும் கொடுத்ததெல்லாம் ஒன்றும் பத்தாது, சிலது தட்டி பார்க்கணும். அப்படி அதான் அந்த ராடு மாதா கையில் வச்சுருக்காங்கல்ல, அது செங்கோல் ஆட்சி செய்வதற்கு மட்டுமல்ல, அப்படி ஒரு தட்டு செல்லமாக ஒழுங்கா போ என்று சொல்லுவதற்கும் அந்த ராடு விவிலியத்தின் அடிப்படையிலே ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறது. நாம் கும்பிடுவதற்கு அழகாக இருக்கிறது, செங்கோல் போல தங்கத்திலே இருக்கிறது. ஆனால் அதனுடைய இன்னொரு பொருள் ஆளுமை, இன்னொரு பொருள் தவறாக செல்கிற போது இழுத்து ரோட்டிலே நடக்க வைப்பதும் அதனுடைய அருமை. அந்த சீடர்கள் அவர்கள் மீது ஈ எறும்பு விழவில்லை என்று சொல்லத்தக்கவர்கள் அல்ல. அவர்களை உருட்டிவிட்ட பள்ளங்கள் எத்தனையோ இருந்தன, அவர்களே உருண்ட பள்ளங்கள் எத்தனையோ இருந்தன, ஏறி இறங்கிய மலை சரிவுகள் இருந்தன, சிக்காமல் தப்பிய சதிகள் எத்தனையோ இருந்தன, சிக்கிய கண்ணிகள் எத்தனையோ இருந்தன, கன்னி பொறி எத்தனையோ இருந்தன. இதெல்லாம் இருந்தும் அவர்களால் பார்த்ததையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க முடியவில்லை. பாருங்கள், அப்படி அந்த சீடர்களை அடித்து துன்புறுத்தி பேசக்கூடாது, அவருடைய இரத்த பழியை எங்கள் மேல் போடுகிறீர்களே என்றெல்லாம் சொல்லுகிற போது என்ன சாதித்தார்கள் அந்த சதுசேயர்களும் பரிசேயர்களும்? நான் கேட்கிறேன், அவர்களுடைய கொடி எந்த வானத்திலே பறந்தது? திருச்சபை இன்றைக்கு அகிலம் உலகும் பரவி இருக்கிறது. ஏதாவது சாதித்தார்களா? சற்று துன்பப்படுத்தி இருக்கலாம், இன்டிமிடேஷன், டிஸ்கரேஜ்மெண்ட் கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள், அந்த சீடர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. நாமும் இன்றைக்கு இந்த நற்செய்தியை தொடர வேண்டும். சீடர்களிடம் இருந்த அந்த மனோபக்குவம், அந்த ஆர்வம் நம்மில் வெளிப்பட வேண்டும். புதிய புதிய சூழ்நிலைகள் உருவாகின்றன, புதிய புதிய சூழ்நிலைகள். உறவிலே விரிசல்கள் ஏற்படலாம். இந்த நற்செய்தி வாழ்க்கை வாழ்ந்தால், வெர்ச்சுவஸ் லைஃப் வாழ்ந்தால் அதை பற்றி கவலைப்படக்கூடாது. இன்றைக்கெல்லாம் கேன்சலேஷன் கல்ச்சர் என்று சொல்லுகிறார்கள். கேன்சலேஷன் கல்ச்சர்னா, எனக்கு அவனை பிடிக்கலைன்னா ஒதுங்கிக்கிறது, எனக்கு தான் பிடிக்கலைன்னா என்னை சேர்ந்த இனமே ஒதுங்கிக்கிறது, அவனை சேர்ந்த இனமே ஒதுங்கிக்கிறது. திஸ் இஸ் கால்டு கேன்சலேஷன் கல்ச்சர். அப்படி அல்ல. அதற்காக இந்த தாய் தன்னுடைய ஒரு கையிலே இயேசுவை ஏந்தி நிற்பவில்லை, நிற்கிறாள். அவருடைய அழகுக்கு அவளேதான் உதாரணம். மின்னலுக்கு வர்ணம் இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த அழகு வாய்ந்தவள். அப்படி இருந்தும் தாழ்நிலையில் தன்னை வைத்தாள். கடவுளுடைய அடிமை என்றால் அவள் இறைவனோடு ஒப்புரவாக வேண்டும். எப்படி ஆகும் என்று கேட்கார், முடித்து விடவில்லை. அப்ரப்டா அந்த கான்வர்சேஷனை அவர் முடித்து விடவில்லை. இது எப்படி ஆகும் என்று கேட்கிறார். அப்படி என்றால் அவள் முழுமையாக கடவுளோடு ஒத்துழைத்தாள். தன்னுடைய இசைவினால், எல்லாவற்றையும் மனதிலே வைத்து தியானிப்பதனால். எனவே கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சீடர்களிடம் விளங்கிய ஆர்வம் நம்மிலும் விளங்க வேண்டும். ஒரே நற்செய்தி தான். ஐன்ஸ்டைனிடம் கேட்டார்கள், சார், நீங்கள் போன வருஷம் கேட்ட கேள்வியைத்தான் இந்த வருஷமும் கேட்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஐன்ஸ்டைன் சொன்னார், கேள்வி அதே தான், போன வருடம் ஒரு பதில், இந்த வருடம் வேறு பதில் அதற்கு இருக்கிறது. அப்படி என்றால் நீ படித்திருக்க வேண்டும், புதிய கண்டுபிடிப்புகளை நீ அறிந்திருக்க வேண்டும் என்பது பொருள். ஒரே நற்செய்தி தான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தார், பாடுபட்டார், பாவங்களுக்காக அவர் தன் இரத்தத்தை சிந்தினார். ஒரே நற்செய்தி. ஆனால் கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன. அந்தந்த கலாச்சாரத்திற்கு தகுந்தது போல நாம் முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும். முன்னெடுப்புகளை எடுத்தால்தான் நாம் இந்த சீடத்துவ பணியிலே முதன்மை பெறுகிறோம். அதற்காக இந்த திருப்பலியில் ஜெபிப்போம்.